எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்று அவரே என்னை விடுவிப்பார். அவரிடத்தில் ஓடி வந்தேன். அவரே என்னை விடுவிப்பார். அவரிடத்தில் ஓடி வந்தேன். எல்லா இடுக்கத்திலிருந்து என்னை தேவன் விடுவிப்பார். கெட்ட குமாரன் திரிந்து தன் தகப்பனிடத்தில் ஓடி வருவதை போலே, கெட்ட குமாரன் திரிந்து தன் தகப்பனிடத்தில் ஓடி வருவதைப் போல் நான் என் தேவனிடத்தில் மனம் திரிந்து ஓடி வந்தேன். நான் தேவனிடத்தில் மனம் திரிந்து ஓடி வந்தேன். எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார். எல்லா இடுக்கத்திலிருந்து என்னை விடுவிப்பார் தேவன் என்றேன். உலகத்தின் பின்னாடி ஓடி ஓடி நான் போனேன். கண்ணுக்கு தெரிந்தே யாவை பின்னாக ஓடி ஓடி நான் போனேன். அவையெல்லாம் பாதியிலே கட்டாயி ஓடி, தனிமையிலே நான் திரிந்து பார்த்தேன். வெறுமையாக நான் நின்றேன். அப்போதுதான் நான் யோசித்தேன், இது எல்லாம் மாயதானே. அப்பத்தான் நான் யோசித்தேன், இது எல்லாம் மாயதானே. எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்று. எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்று. எனக்கு தோண்டிய சிந்தனையெல்லாம் அவையெல்லாம் நான் பின்னாடி போனேன். எனக்கு தோண்டின சிந்தனையெல்லாம் அவையில் பின்னாடி போனேன். எல்லாமே அந்த நொடியிலே இன்பமா இருந்தது. கடைசியிலே ஏமாளியாய் நின்றதுதான் என் வாழ்க்கையில். கடைசியாக எல்லாமே நிம்மதி எழுந்து போனேன். எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்று. அவரிடத்தில் நான் திரிந்து, அப்பா நீர் என்னை விடுவிப்பீர் என்று நம்பி அவர் கரத்தால் நான் தேடி ஓடி வந்தேன். நிச்சயமாக என்னை அவர் விடுவிப்பார். நிச்சயமாக என்னை அவர் விடுவிப்பார். எல்லா இடுக்கத்தில் இருந்து என் தேவன் விடுவிப்பார் என்றேன். எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்று. மாய பேச்சில் பின்னாடி, மாய சிரிப்பிலே பின்னாடி
ஓடி ஓடி நான் திரிந்தேன், ஓடி ஓடி நான் திரிந்தேன், என்னிடத்தில் பலன் இல்லையே, என்னிடத்தில் பணம் இல்லையே, மாயமெல்லாம் மறைந்து போச்சு, மாயமெல்லாம் மறந்து போச்சே. திரும்பி பார்த்தா என் பின்னே என் தேவன் நிற்கிறார் கண்டேன், அவர் மட்டுமே எனக்கு நிரந்தரம், அதையே நான் உணர்ந்தேன். அவர் பாதத்தில் விழுந்து நான் அவரை தேடி வந்தேன். எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்றேன். எல்லா இடுக்கத்தில் இருந்து என்னை தேவன் விடுவிப்பார் என்று